உப்மா பிடிக்காதவங்க நெறைய பேர் இருப்பீங்க. ஆனா இந்த அவல் உப்மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு 2 கப் அளவுக்கு அவல் வந்து சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியே இல்லாம இந்த மாதிரி வடிகட்டி தனியா வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தாளிப்புல நீங்க முந்திரி பருப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த மாதிரி சுருள சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு வந்து இப்பயே தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க நம்மளோட அவல் வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்கு. இதுல வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. சூப்பரா பொழு பொழுன்னு வந்து வரும். அதுக்கப்புறம் கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் அது கூட வந்து கொத்தமல்லி தழை தூவி அப்படியே வந்து கிளறி விட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். கூடவே தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.